Hello viewers, welcome to our channel Hardly Humble. இன்னைக்கு நம்ம the all new TVS Ntorq Race Edition BSX 125 ஓட full தமிழ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு SRTVS. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரிவ்யூக்காக பைக் கொடுத்துருக்காங்க வியூவர்ஸ். ஸோ இவங்களோட ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா GST ரோட்டில் ஊரப்பாக்கம்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை நீங்கள் TVS பைக் எதாவது புக் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் இவங்களை ஹையர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் வியூவர்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். I think the girls with their nails done now. Girls with their nails done. I think the girls with their nails done. Girls with their ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹார்ட்லி ஹம்பிள். இன்னைக்கு நம்ம த ஆல் நியூ TVS Ntorq ஃபுல் தமிழ் டீடைல்டு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட மிஸ்டர் சந்தோஷ் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம வண்டியை பத்தி கேட்டலாம். ஸோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் Ntorq பத்தி. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்லைட் செட்டப் எப்படி போட்டுருக்கீங்க? ஹெட்லைட் செட்டப் பார்த்தீங்கன்னா DRL வரும், V ஷேப் DRL வரும் உங்களுக்கு. ஆமாம், V ஷேப் DRLோட வரும். 2 ஸ்டெப் LED ஹெட் லேம்ப் வரும் உங்களுக்கு. ஹை பீம் லோ பீம் வந்துடும். லோ பீம்ன்றது நார்மல் கீழே, சாரி லோ பீம்ன்றது மேலே வரும், ஹை பீம்ன்றது கீழே வரும். அதில் பாசிங் லைட் சுவிட்ச் டைப்ஸும் இருக்கு. டிஸ்க் வந்து 12 இன்ச் அலாய் டிஸ்க் வரும் உங்களுக்கு. டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் டைப் வந்து ரேசர் டைப் சொல்லுவாங்க. நார்மல் வெஹிக்கிள்ஸ்ல வராது இந்த ரேசர் டைப்ன்ற டிஸ்க் டைப் வந்து. இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான ரேசர் டைப் டிஸ்க் டைப். உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது நல்ல ஃபியூச்சர், அதாவது வந்து நல்ல ரிப்ளேஸோட கிடைக்கும். அந்த அளவுக்கு ஸ்கிட் ஆகாது. இது வந்து பிரேக்கிங் வந்து சிங்க்ரனைசிங் சொல்லுவாங்க, டியூல் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கனெக்ட் ஆயிருக்கும். பிரேக் நீங்க வந்து பேக் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட்டும் அப்ளை ஆகும். அந்த மாதிரி டைப் தான் டிஸ்க் டைப். சொல்லுங்க ப்ரோ, வண்டியில கிராபிக்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அண்ட் இன்ஜின் செக்மெண்ட் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க ப்ரோ. கிராபிக்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் கிராபிக்ஸ் வருது சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் வரும். கான்ஃபிகரேஷனோட பிளாக் அண்ட் ரெட் வந்து இது ஃபுல்லாவே வரும். வண்டியோட பாடி டச்சப் ஃபுல்லு வரும். டியூல் டோன் வரும் உங்களுக்கு. 3D லோகோ வந்துடும் உங்களுக்கு. டியூல் பாத்தீங்கன்னா கார்பனேட் பிளாக் பேக் சைட்லயும், இன்னர்ல வந்து ரெட்டும் வரும் உங்களுக்கு. இன்னர்ல வர ரெட் கலர்ஸ் ஃபுல்லாவே வந்து மெட்டாலிக் ஃபினிஷ்ல இருக்கும். அவுட்டோட பாடி கலர்ஸ் ஃபுல்லாவே மெட்டாலிக். இது நார்மல் மேட் ஃபினிஷ்ல இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, மெட்டாலிக் வந்து ஸ்கிராட்ச்னா அந்த அளவுக்கு தெரியாது, பட் மேட் ஆனா ஸ்கிராட்ச் தெரியும். பட் உங்களுக்கு இது ஆகாது, வெளுக்காது, வண்டி வந்து ஃபேட் ஆகாது உங்களுக்கு. அதனால மேட்டோட ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு மேட்டோட ஃபியூச்சர். ஸோ எல்லோ கலர் வண்டியில பாத்தீங்கன்னா இது எல்லாமே அப்படியே இருக்கும், பட் இந்த ரெட் மட்டும் எல்லோ ஆயிடும். ஸோ ஓகே, அடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வியூவர். ஸோ எல்லோ கலரும் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு கடைசியாக காமிச்சிடுறேன். சொல்லுங்க ப்ரோ. வண்டியில இன்ஜின் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் இன்ஜின் செக்மெண்ட் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா RTFI-னுவாங்க, ETFI-னுவாங்க. ETFI-ன்றது வந்து ஈகோ ட்ரஸ்ட் ஃபியூல் இன்ஜெக்டர்னுவாங்க. அது வந்து மைலேஜ் தர வண்டிக்கு. இது வந்து இப்போ Ntorq, அப்பாச்சி வேரியன்ட்லாம் பாத்தீங்கன்னா RTFI-னுவாங்க, ரேஸ் டியூன்ட் ஃபியூல் இன்ஜெக்டர் சொல்லுவாங்க. அந்த ஃபியூல் இன்ஜெக்டர் டைப் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வந்து உங்களுக்கு நல்ல பிக்கப்பும், நல்ல நல்லோட புல்லிங் பவர் நல்லா கிடைக்கும். வண்டியோட பவர்னு பாத்தீங்கன்னா PS பவர் வந்து பாத்தீங்கன்னா 9.3 PS பவர், 7700 RPM. இல்ல நியூட்டன் டார்க் பாத்தீங்கன்னா 5500 RPM at 10.5 Nm டார்க். இதுல பாத்தீங்கன்னா ஒரு LED செட்டப் கொடுத்துருக்காங்க ப்ரோ. அது எப்படின்றது LED இது LED DRL மாதிரி தான், பட் ஃப்ரண்ட்ல வந்து ஒயிட் DRL இருக்கும், இதுல வந்து டேஞ்சர் DRL இருக்கும். இது வந்து உங்களுக்கு இந்த பேக்கோட டிசைன் ஃபுல்லாவே ஏரோடைனமிக் டிசைன் தான். வண்டி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஏரோடைனமிக், இந்த ஏர்கிராஃப்ட் டிசைன் நல்லாவே இருக்கும். அந்த வண்டியோட ஏரோடைனமிக் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்கும். வண்டி ரன்னிங்ல இருக்கும்போது நல்லா ஸ்மூத்னஸ் கிடைக்கும்.
அண்ட் ஸ்மூத்னஸ் சொல்றதை விட உங்களுக்கு நல்ல புல்லிங் பவருக்காசரம் அந்த காத்தை ஈஸ்ட் போகிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல இதாக கிடைக்கும். இண்டிகேட்டர் லேம்ப்ஸ் மட்டும் ஹாலோஜன்ல கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, இண்டிகேட்டர் மட்டும் ஆலோஜன். ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கொடுக்கும்போது எல்லாமே எல்இடி லேம்ப் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஒரு பிரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்றோம். இப்போ இண்டிகேட்டரும் உங்களுக்கு எல்இடி லேம்ப் கொடுத்தாங்கன்னா கஸ்டமரோட பிரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் வராது. அவங்க ஃபியூல் வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல்ல தான் இருக்கும். உங்களுக்கு ஓப்பனர் ஃபுல்லாவே கீ வந்து இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். கீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீ இது இருக்கும் லாக்கு. லெஃப்ட் திறந்தீங்கன்னா சீட் ஓப்பன் ஆயிடும். அதே வந்து அந்த சைடு லெஃப்ட் தள்ளினீங்கன்னா டேங்க் ஓப்பன் ஆயிடும். ஓகே ப்ரோ. ஸோ எத்தனை லிட்டர் கொடுத்துருக்காங்க ப்ரோ? பெட்ரோல் டேங்க் வந்து 6 லிட்டர்ஸ் வரும். 6 லிட்டர்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. 200 லிட்டர் ரிசர்வ் இண்டிகேட்டர். ஸோ சீட் செட்டப் ப்ரோ இது வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டான, ரொம்பவே சாஃப்டான, நல்லா கம்ஃபர்ட்டாவே இருக்கும். உங்களுக்கு அந்த இடத்துல டச் பண்ணும்போது தெரியும். லைட்டா டச் பண்ணும்போது அந்த இது சீட் வந்து உங்களுக்கு நல்லா அந்த கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கும். ஸோ பில்லியனும் ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டா, டிரைவரும் ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டா உட்கார மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் கிராப்லும் ரொம்பவே இதுவா கொடுத்துருக்காங்க ப்ரோ. அதெல்லாம் பிரச்சனை இல்லாத ஒரு ஸ்டைலிஷ் லுக் கிடைக்கும் உங்களுக்கு ஆன் டிசைன்ல. ஓகே. சஸ்பென்ஷன் எப்படி ப்ரோ இருக்கு? ஃபர்ஸ்ட் ரியர்ல பாத்துக்கலாம். சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா சிங்கிள் சஸ்பென்ஷன் வரும், ஒன் சைடு வரும். ஒன் சைடுலயே மோனோ சஸ்பென்ஷன் வரும். நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வரும், நல்லா ரிஜிட்டாவும் இருக்கும். அது அட்ஜஸ்டபிளும் பண்ணிக்கலாம். 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளும் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்ல பாப்போம் ப்ரோ. ஃப்ரண்ட்ல எப்படி கொடுத்துருக்காங்க? டெலஸ்கோபிக். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா டெலிஸ்கோபிக். ஓகே ப்ரோ. டெலிஸ்கோபிக் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் 2 வீலர்ஸ் பைக்ஸ்ல வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிரேக்கிங்கே இருக்காது. 12 இன்ச் அலாயில் கொடுத்துருக்கனால நல்லா உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். அந்த மாதிரி பம்ப்ஸ்லாம் விடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வராது. அதாவது அந்த ஹேண்ட் பால் அந்த வைப்ரேஷனோ, உங்களுக்கு அந்த கையில அந்த பெயினோ, ஷோல்டர் பெயின் எதுவும் வரக்கூடாதுன்னா டெலிஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. மிச்சபடி நார்மல் வெஹிக்கிள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் தான் வரும். அதாவது டெலிஸ்கோபிக் வராது, நார்மல் ஃபுல்லி லோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஸோ அதை பத்தி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பத்தியும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. என்டையர் பத்தியுமே ப்ளூடூத் நேவிகேஷன் வரும் உங்களுக்கு. ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மொபைல் மூலியமா ப்ளூடூத் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் வண்டியை. மொபைல நீங்க வண்டியும் கனெக்ட் ஆயிடும். இப்போ நீங்க மொபைல்ல என்னென்ன பண்றீங்களோ அது எல்லாமே வண்டியில உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது இந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹீட் சென்சார், இந்த இடத்துல ஃபியூல் சென்சார் வந்துடும் உங்களுக்கு. ஹீட் சென்சார் வந்து உங்களுக்கு டூ வீலர்ஸ்ல மோஸ்ட்லி பார்க்க முடியாது உங்களால. சரிங்களா? மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்டி வெஹிக்கிள்ஸ் தான் பார்க்க முடியாது, கொஞ்சம் காஸ்ட்லியான வெஹிக்கிள்ஸ் தான் பார்க்க முடியும். பட் என்டையர்ல வந்து இந்த ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹீட்டோட சென்சிங், எவ்வளவு ஹீட் ஆகுது வண்டி, எவ்வளவு ஹீட் செல்சியஸ் வந்து எவ்வளவு ஏறுது, எவ்வளவு ஏறல, எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபியூல் லெவலும் உங்களுக்கு காட்டிடும். அது இல்லாம வந்து இந்த ஃபியூல் எம்டின்ற இடத்துல வந்து நேவிகேட் கனெக்ட் பண்ணீங்கன்னா நேவிகேஷன்ல ஒரு இங்க இருந்து தாம்பரம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாம்பரத்துக்கு இங்க வந்து நேவிகேட் பண்றீங்க. இப்போ கோ ஸ்ட்ரைட் அட் மேக்ஸிமம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல போட்டோம். ஒரு மீட்டர் வந்து ஒரு கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து பாத்துக்கினே வரலாம். நீங்க ஒரு டைரக்ஷன் மாறும் போது அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஏரோ மார்க்ஸ் காட்டுறோம். இதே டிஜிட்டல் மீட்டர்லயே உங்களுக்கு. ஓகேங்களா? அதேதான் இதுலயும். அப்புறம் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ப்ளூடூத்ல வந்து என்ன இது இருக்குன்னா வந்து நேவிகேஷன் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். நேவிகேஷன் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. கால் வந்தாலும் உங்களுக்கு இதுல தெரிஞ்சிடும், மெசேஜ் வந்தாலும் தெரிஞ்சிடும். வண்டியோட அதாவது வந்து மொபைல்ல எவ்வளவு சிக்னல் இருக்கு, மொபைல்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, இது எல்லாமே இதுலயே பண்ணிக்கலாம். அது இல்லாம அடிஷனலா மொபைல் சார்ஜிங் யூனிட் வண்டிக்குள்ளேயே இருக்கு. அதையும் பார்த்துடலாம். சார்ஜிங் யூனிட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. யூஎஸ்பி மூலமா நீங்க கனெக்ட் பண்ணி மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது ஓபிடின்னு வாங்க, ஆன் போர்ட் டயக்னைஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கார் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா டேப் மூலமா கனெக்ட் பண்ணி நீங்க வந்து இது பண்ணுவீங்க, சர்வீஸ் பண்ணுவீங்க. வண்டியில எங்க இஷ்யூ இருக்குன்னு பார்த்துட்டு செக் பண்ணி சர்வீஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி சிஸ்டம் தான் இது. இது வந்து உங்களுக்கு டேப் வந்துடும். டேப் மூலமா இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல என்ன உங்களுக்கு சென்ஸ் பண்ணி உங்களுக்கு எங்கெங்க இஷ்யூ இருக்கு, நீங்க ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி சென்ஸ் பண்றது. BS6 ஃபுல்லா வெஹிக்கிளையும் எல்லா வெஹிக்கிலையுமே இதுதான் இருக்கு. நீங்க வந்து அடிஷனல் லைட் வந்துடும், லேம்ப் வந்துடும் உங்களுக்கு. இந்த லேம்ப் வந்து நீங்க இந்த சீட் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு லேம்ப் வரும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒரு ஹெல்மெட் வைக்கலாம், ஒரு திங்ஸ் கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் 21 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் 21 லிட்டர்ஸ் ஆமா பூட் ஸ்பேஸ் வரும். அது இல்லாம டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அடிஷனலா ஒரு ரப்பர் கார்பெட் மாதிரி கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். அது இல்லாம ஸ்டோரேஜிங் நீங்க யூஸ் பண்ணி. ஓகே ப்ரோ. ஸோ அடுத்து நம்ம அப்படியே ஸ்விட்சஸ்லாம் பார்த்துடலாம் ப்ரோ. ஸ்விட்சஸ்லாம் இப்போ பார்த்துடலாம் ப்ரோ. ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து லைட்டோட இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இதுல வந்து நார்மல் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல், அதாவது ஐபீம்னு சொல்லுவாங்க. இது வந்து லோ பீம். இதுலயே வந்து பாசிங் லைட் இருக்கு. இந்த இது த்ரெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து நீங்க இந்த அழுத்தினீங்கன்னா பிரஸிங் டைப் இருக்கும். இது வந்து பாசிங் லைட்டுக்கான சிக்னல். அதோட இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா இங்கேயே காட்டியிருப்பாங்க உங்களுக்கு. இது வந்து பாசிங் லைட் உங்களுக்கு. இதுல வந்து இண்டிகேட்டர்ஸ் இது. இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா லெஃப்ட் இப்படி போட்டுக்கலாம். நீங்க போட்டுட்டு மறுபடியும் வந்து நீங்க இது பண்ண தேவையில்ல, மறுபடியும் இழுக்க தேவையில்ல. சென்டர் பட்டன்ல ஒன்று இருக்கு. இந்த சென்டர் இந்த பட்டன் மாதிரி இருக்கும். இது அழுத்தினீங்கன்னா ஆஃப் ஆயிடும்.
இது வந்து ரைட்டுக்கு, இது வந்து லெஃப்ட்டுக்கு. இது எப்படி பண்ணாலும் இது நீங்க சென்டர்ல அழுத்தினாலே லாக் ஆயிடும். இது வந்து ஹார்ன், இது ஜஸ்ட் ஒரு கிளிக் ஹார்ன் பண்ணீங்கன்னா நல்லா இதா இருக்கும். அதே மாதிரி வந்து 2 வீலர்ஸ்ல வந்து நீங்க கில் சுவிட்ச் பார்க்கலாம். அந்த மாதிரி கில் சுவிட்ச் கூட தனியா செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க. அது இல்லாம அந்த டிஆர்எல் லேம்ப் இருக்கு. டிஆர்எல் லேம்ப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் அரௌண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஃபுல்லாவே எரிய ஆரம்பிச்சிடும். பார்க்கிங் லேம்ப், டிஆர்எல் லேம்ப் இல்ல, பார்க்கிங் லைட். அது பார்க்கிங் லைட் பாத்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டர்ஸ்மே வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து கார்ல இருக்க ஃபீச்சர் தான் அந்த பார்க்கிங் லைட். நம்ம சொல்லலாம் அதான் கேட்குறேன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸே தெரியும், உங்களுக்கு எல்லா டைப்பும் இண்டிகேட்டர்ஸ் என்ன எரியற மாதிரி. அது இல்லாம இது கன்சோல்ல பாத்தீங்கன்னா எக்கனாமிக் பவர் சிஸ்டம் இருக்கும். வண்டி ஆன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ல இருக்கு. இந்த எக்கனாமிக்ன்றது வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும் போது மாறும் பவருக்கு. எவ்வளவு நீங்க ஆக்சிலேட்டர் புல்லிங் பவர் கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி வண்டி மூவ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பவர் சிஸ்டம் மாறிடுவீங்க. அது இல்லாம பாசிங் லைட் இங்க இருக்கு. பாசிங் லைட் வந்து நீங்க இந்த பாசிங் லைட் அழுத்தும் போது சிக்னல் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சிக்னல் எரியும் போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாசிங் லைட் தெரியும், அந்த பட்டன் தெரியும், விழுகிற மாதிரி இருக்கும். அது இல்லாம ஃபியூல் இண்டிகேட்டர் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ் கம்மியாகும் போது ஃபியூல் இண்டிகேட்டர் எரிய ஆரம்பிச்சிடும். அது ஒண்ணு. ஆமா, இது வந்து மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் கீழே இருக்குது. இந்த இண்டிகேட்டர் எப்ப எரியும்னா வந்து வண்டி நார்மல் ஆன்ல இருக்கும் போது எரியும். அதை தவிர்த்து எக்காரணத்துக்கு கொண்டு இந்த இண்டிகேட்டர் மட்டும் எரியக்கூடாது. இந்த இண்டிகேட்டர் வந்து எதனால வந்து ஃபியூல் இன்ஜெக்டரும் ஃபியூல் பம்புக்கான இண்டிகேட்டர் தான் அது. மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர். இந்த மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் பொறுத்த வரையும் வண்டியோட ஃபியூல் இன்ஜெக்டர்லயோ வண்டியோட ஃபியூல் பம்ப்லயோ ப்ராப்ளம்ஸ் வந்தா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இன்ஜின் வாரண்டி மட்டும் 5 இயர்ஸ் வருவாங்க. 5 இயர்ஸ் 50,000 கிலோமீட்டர்ஸ் வரை இன்ஜின் வாரண்டி வரும். இங்க ஹில் ஹோல்டர் அந்த இதுவும் பாத்துக்கலாம். ஓகே, இந்த பிரேக்கிங் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக். இது வந்து உங்களுக்கு வந்து பேக் சிஸ்டம் வரும். இது வந்து பேக் ஃப்ரண்ட் வரும். பேக் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம பிரேக் பிடிப்போம். இது நார்மல் இல்லாம அடிஷனலா ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்கும். இது வந்து சைல்ட் லாக்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் பிரேக்னுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மவுண்ட்ல போடும்போது இந்த சர்வர்ல போடும்போது போடுற பிரேக்னு சொல்லுவாங்க. அதை வந்து நகராம இருக்கும், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இது மாறும் பிரேக்கிங் டைப். இது லாக் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் வந்து ரியர் வீல் வந்து மூவ் ஆகாது. ஸோ இது ஒரு சேஃப்டி ஃபீச்சராகவும் சொல்லலாம் ப்ரோ. ஸோ இந்த மோட் அண்ட் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க ப்ரோ, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டு. மோட் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இதுல 3 டைப்ஸ் ஆஃப் மோட் வரும் உங்களுக்கு. இதுல வந்து நார்மல் மோடு. இது நார்மல் மோட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபியூல் எம்டின்னு காட்டுது. இதுல இந்த மோட் பேரை பொறுத்தவரையும் ஸ்ட்ரீட் மோடுன்னு. ஸ்ட்ரீட் மோட் வந்து நம்ம நார்மல் ரோட்ல ஓடுறதுக்காக ஸ்ட்ரீட் மோட்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நீங்க மோட் மாத்திக்கலாம். இந்த மோட் பட்டன் மாத்தீங்கன்னா ஸ்போர்ட் மோட் வேணும். ஸ்போர்ட் மோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேப் டைமிங் எல்லாமே வரும். லேப் டைமிங், லேப் மினிட்ஸ், செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ். 0 to 60 எவ்வளவு கிலோமீட்டர் ஏறுறீங்க அதுக்கான ஸ்பீடாமீட்டர் அளவு இது. இது வந்து ஃபியூலோட அளவு. ஓகே ப்ரோ. ஸோ இது என்னது ப்ரோ? அடுத்து இந்த செட்டுன்னு கொடுத்த செட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா ரீசெட் பண்றதுக்கான ஸ்விட்ச் இது. ஓகே. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு லேப் டைமிங் செட் ஆயிடுச்சுன்னா லேப் டைமிங் வந்து ரீசெட் பண்ண முடியாது. ஓகே. ரீசெட்டுக்கோசம் அந்த செட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல கிளாக்கும் கொடுத்துருக்காங்களா ப்ரோ? கிளாக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாத்திக்கலாம். மோட் மாத்தினாலே உங்களுக்கு கிளாக் டைமிங் இங்க வந்துடும். ஓகே. இந்த கிளாக் வேணா தேவைப்படுற அளவுக்கு செட்ல போய் மாத்திக்கலாம். ஓகே ப்ரோ. ஸோ ஓகே ப்ரோ. ஸோ ரொம்பவே நல்லா சொன்னீங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டிட்டு வண்டியை சொல்லிடலாம் ப்ரோ. ஸோ அப்படி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்தாச்சு வியூவர்ஸ். ஸோ வண்டியோட சீட் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க ரொம்பவே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சந்தோஷனா ரொம்பவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீட் ரொம்பவே குஷனிங்காக இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு லேக்கிங்கும் இல்லைன்னு சொல்லணும். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு மோனோ சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் செட்டப்பும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ சின்ன சின்ன பம்ப்ஸில் ஏற்றி இருக்கிறப்பையும் உங்களுக்கு அந்த உள்ள வைப்ரேஷன்ஸ் அண்ட் இது எதுவுமே தெரியல ஹேண்டில் பாரில். ஸோ அது ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒர்க்கு. அண்ட் வண்டியோட பவர் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும் வியூவர்ஸ். ஸோ பவர் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க ஸ்கூட்டர்ஸ் விட ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அந்த இனிஷியல் பிக்கப்ன்றது ரொம்பவே பஞ்சியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ டயர் செட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதுவாக தான் இருக்குது வியூவர்ஸ். ஸோ ஓரளவுக்கு ரோடோட கரெக்டாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப புவராக இருக்குன்னு சொல்ல முடியாது. வண்டி ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்குது வியூவர்ஸ். ஸோ டயர் ரொம்பவே ஸ்டெபிளாக தான் இருக்குது. ஸோ வண்டி அப்படியே ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம் வியூவர்ஸ். ஸோ நான் ஒரு 50 to 60 கிட்ட ட்ரைவ் பண்ணேன். ஸோ டாப் ஸ்பீடும் நான் அடுத்து உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். ஸோ பிரேக்கிங்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது வியூவர்ஸ். ஸோ பிரேக் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேசர் டைப் டிஸ்கஸ் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தார் அவர். ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிரேக்கிங்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது வியூவர்ஸ். ஸோ அதில் எந்த வித ஒரு லேக்கிங்கும் தெரியல. அண்ட் வைப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமமாக தான் இருக்குது. ஸோ வைப்ரேஷன்ஸ் ஹேண்டில் பாரில் எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ்ன்றது ஸ்கூட்டருக்கு சொல்கிறது கஷ்டம் தான் வியூஸ். ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸும் இல்லை தான். ஏன்னா நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது, இது இன்பில்ட்டாக உள்ளே கொடுத்துருக்கிறதுனால. ஸோ பில்லியனில் இருக்கவங்களுக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் தெரியும். பட் இந்த வண்டியில் ஹீட்டிங் இஷ்யூஸ் தெரியலன்னு தான் சொல்லுவேன்.
ஸோ அந்த கான்சோல் ரொம்பவே இதுவாக இருக்குது வியூவர்ஸ். ஸோ டே டைமில் கூட ரொம்பவே பிரைட்னஸாக இருக்குது. ஸோ ரொம்பவே டிம்மாக இருக்குன்னு அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது, ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. அண்ட் நீங்கள் இதில் மொபைல் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜிபிஎஸும் இதிலேயே பார்த்துக்கலாம் வியூவர்ஸ். ஸோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் சூப்பராக. ஸோ ஜிபிஎஸும் நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். இன்பில்ட்டாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறப்ப மொபைல் எடுத்து ஜிபிஎஸ் பார்த்து ட்ரைவ் பண்ணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அண்ட் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹீட் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ஹீட் எந்த அளவுக்கு ஆகுதுன்றதை நீங்கள் டிஸ்பிளேயே பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 60+ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப ஆசமாக இருக்குன்னு தான் சொல்லணும் வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு ஒரு எல்லோ கலர் வண்டியோட இதுவும் கொடுத்துறேன் வியூவர்ஸ். ஸோ 360 டிகிரி வாக் ரவுண்டும் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கலர் ஆப்ஷன் ஐடியா கிடைக்கும். ஸோ ஹை ஸ்பீட் நம்ம இப்போ ஓட்டி பார்த்துடலாம் வியூவர்ஸ். ஸோ வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே எக்கானமி அண்ட் ஸ்போர்ட் 2 இது கொடுத்துருந்தாங்க வியூவர்ஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது வியூவர்ஸ். பவர் அடிச்சிக்கவே முடியாது. அண்ட் வண்டியில் வைப்ரேஷன்ஸும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ 85 கிட்ட வைப்ரேஷன் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும் வியூவர்ஸ். அண்ட் வண்டியை லாங் ட்ரிப் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலான்னு தான் சொல்லுது. ஸோ இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா 80 km/h ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது வியூவர்ஸ். ஸோ நீங்கள் ஹைவேல க்ரூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக 80 to 100 நீங்கள் அழகாக க்ரூஸ் பண்ணலாம் வியூவர்ஸ். அண்ட் இந்த வண்டிக்கு நான் ஒன்றும் மைலேஜ் டெஸ்ட் எடுக்கல வியூவர்ஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக டிவிஎஸ் என்டார்க் ரேஸ் எடிஷன் வச்சுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ மைலேஜ் எந்த அளவுக்கு கொடுக்குதுன்றது. ஸோ இதுதான் வியூவர்ஸ் தான் எல்லோ கலர் எடிஷன் சொல்லியிருந்தேன்னா. ஸோ அதுதான் இந்த எல்லோ கலர் ஆப்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்குன்றதுனால தான் அவங்க கொடுத்துருக்காங்க வியூவர்ஸ். ஸோ இந்த வண்டி நம்மளால் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்க முடியல வியூவர்ஸ். ஸோ இது வந்து ஒரு டெலிவரிக்கு போகுது, அதனால் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் அலோவ் பண்ணல. பட் நீங்கள் இதை வந்து டிஸ்பிளேலேருந்து எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுனால தான் வியூவர்ஸ் நான் இதை உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வண்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்டை விட இந்த வண்டி ரொம்பவே சூப்பராக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது வியூவர்ஸ். ஸோ என்னோட ஒப்பீனியன் படி ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் இந்த வண்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது வியூவர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு 125cc பைக் போக வேணால் ஸ்கூட்டர் போகணுன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்ன்றது எதுவுமே சொல்கிற அளவுக்கு இல்லை வியூவர்ஸ். ஸோ நம்ம சேனலோட ரெஃபரன்ஸில் நீங்கள் எஸ்ஆர் டிவிஎஸ் போயிட்டு டிவிஎஸ் என்டார்க் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக 80% வந்து ஆக்சசரிஸில் ஆஃபர் தராங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் நீங்கள் உங்களை ஹையர் பண்ணலாம். ஸோ அடுத்த வழியில் உங்களை சந்திக்கிற வியூவர்ஸ். அது வரைக்கும் உங்களை வந்து விடைபெறுகிறேன். த கார் டெக்கி. பை வியூவர்ஸ்.